ஹலோ கைஸ், இந்த வீடியோல நருட்டோ ஷிப்ரன் சீசன் 1 எபிசோட் 12 பார்க்க போறோம். ஓப்பனிங்கே பாத்தீங்கன்னா பாக்கும் சர்ச் பண்ணி போய்க்க முடியாது. சோ அதை காட்டுவாங்க. அக்காட்சுகியோட ஹைட் அவுட்டை கண்டுபிடிச்சோம். இன்னுமே அந்த ஹைட் அவுட் பக்கத்தால நெருங்கினோம்னா நம்மள நோட்டீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு திரும்பி போயிடும். தாராவோட உடம்புக்குள்ள இருக்க ஷுகாக்குவோட சக்ராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. தாரா வழி தாங்க முடியாம பயங்கரமா கத்துவான். லேடி சியோ பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. 2 ஸ்க்ரால் இருக்கும். அக்கா என்ன அந்த ரெண்டையும் நீங்க எடுத்து போறீங்களா அப்படின்னு எபிசோ கேட்பாரு. விதியை யாருனாலையுமே மாத்த முடியாது. நான் அவனை மீட் பண்ண போறேன்னா அவன் கூட சண்டை போட எனக்கு இது தேவைப்படும் அப்படின்பாங்க. நான் அதிக நாள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் அப்படின்பாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ரிட்டையர்டு கிரானிஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கக்காஷி கிட்ட பாக்குன்னு பாத்தீங்கன்னா அக்காட்சுகியோட ஹைட் அவுட் இருக்க இடத்த மேப்ல காட்டிடும். கன்ஃபார்மான்னு சொல்லி கேட்கும் போது அந்த இடத்துல இருந்து எனக்கு தாராவோட ஸ்மெல் வந்துச்சு அப்படிங்கும் பாக்கும். நான் உங்கள்கிட்ட இன்னொரு ஃபேவரும் எதிர்பார்க்கறேன் அப்படின்பாரு கக்காஷி. என்னன்னு கேட்கும் பாக்கும். தூங்கிட்டு இருந்த நாட்டை பாத்தீங்கன்னா திரும்பி படுக்கிறேன் கீழே விழுந்துருவான். முடிச்சுக்கிட்டியா நாட்டோ அப்படின்னு பாக்குன்னு சொல்லவும் பாக்குன்ட்டு ஷாக் ஆவான். கக்காஷி நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன் பாக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப தாட்டி விட்டுருவாரு. அப்புறம் பாக்கலாம் நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா போவும் பாக்கும். நருட்டோ அது ஜன்னல் வழியே பார்த்துட்டு அக்காட்சுகியோட ஹைரோட் அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதை நோக்கி நான் போறோம் உடனே அப்படின்னு கக்காஷி. சரின்பா நருட்டோ. காம்குரோக்கு பாத்தீங்கன்னா வெளியே பேசுற சவுண்ட் கேட்கும். எம்ஆர் இட்டு பாத்தீங்கன்னா தாரா இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. லீஃப் வில்லேஜ் சேர்ந்த ஷினோபிஸ் இப்ப கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்பா. அப்படின்னா நம்மள ஸ்கில்டா இருக்க பர்சன்ஸ உடனே கேதரா சொல்லு, நானும் அவங்களோட போறேன் அப்படின்னு பார்த்த மாதிரி ஓகேன்ட்டு கிளம்பிடுவான் அந்த ஷினோபி. காம்குரோ டெமாரியை கூப்பிடுவான். அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு ரொம்பவுமே கடுப்பாவா. நீ எங்கேயுமே வர முடியாது, கம்மல் பெட் ரெஸ்டட் அப்படின்பா. காம்குரோக்கு கஷ்டமா இருக்கும். அதை பார்த்தோன்னே டெமாரி கண்டிப்பா நான் தாராவை திருப்பி கூட்டிட்டு வருவேன் அப்படின்பா. இதை கேட்ட காம்குரோ சிரிப்பான். அதாவது அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரி. சான் வில்லேஜுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு மெசேஜ் வந்திருக்கும். அது அந்த புறா கொண்டு வந்திருக்கும். ஆல்ரெடி 2-3 மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்த மாதிரி காட்டியிருப்பாங்க. சான் வில்லேஜோட ஷினோபிஸ் வந்த உடனே தாராவை ரெஸ்கியூ பண்ற கிளம்பிடலாம் அப்படின்பாரு கக்காஷி. டெமாரியும் அவளோட டீமும் வந்திருப்பாங்க. கிளம்பலாமா அப்படின்ட்டு நருட்டோ தயாராவான். பாக்கி எல்லாத்தையுமே வெயிட் பண்ண சொல்லுவாரு. டெமாரியையும் மற்றவங்களையும் வில்லேஜ்லயே இருந்து பார்டரா பேட்ரோல் பண்ண சொல்லுவாரு. ரொம்பவுமே கடுப்பாவா. மேல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. காசேக்காக நம்ம வில்லேஜ்ல இப்ப இல்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டா மற்ற நாடுகள் நம்மள அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் அப்படின்பாரு. டெமாரிக்கு ரைட் சைட்ல இருக்கவங்கள பாருங்களேன். இவ பேர் மாக்கி. பாக்க அப்படியே கீபா மாதிரி இல்ல. உங்களுக்கு அப்படி தோணுதா? தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாக்கி சொன்ன இந்த விஷயத்த கேட்ட டெமாரிலா ரொம்பவுமே கடுப்பா இருப்பா. காராவை நம்ம தான் காப்பாத்தணும். பாருங்க, காராவோட நன்மைக்காகவும் அவனை காப்பாத்துறதுக்காகவும் லீஃப்ல இருந்து ஷினோபிஸ் வந்திருக்காங்க. இத்தனைக்கும் காரா அவங்களோட லீடர் கிடையாது. அவன் நம்மளோட காசுக்காக நம்ம தான் அவனை காப்பாத்தணும், வேற யாரோ கிடையாது அப்படின்னு பேசும்போது வேற வழி இல்ல அப்படின்னு பாக்கி சொல்லும் போது அப்படின்னா நான் போறேன் அப்படின்னு கிரானி சியோட வாய்ஸ் கேட்கும். பார்த்தா பில்டிங்கோட டாப்ல நிப்பாங்க. சான் ஷினோபி வேணும்னா நான் போறேன் அப்படின்னு சியோ சொல்லவும் ஷாக் ஆவாட்ட மாதிரி பாக்கி நீங்க அப்படின்னு சொல்ல வரும்போது புரியுது, நான் ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் மாக்கி ஆனது ரொம்பவுமே கஷ்டமா இருக்குமே அப்படின்பா. உங்களுக்கு மரியாதையை எனக்கு கிளவியோட ட்ரீட் பண்றதை நேத்திக்கங்கன்ட்டு மேல இருந்து குடிப்பாங்க. நருட்டோ பயப்படுவான். அவங்க சிம்பிளா வந்து நின்றுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளா என் பேர புள்ளைய நான் கவனிக்கவே இல்லை அப்படின்பாங்க. அக்காட்சுகியோட ஹைட் அவுட்ல காட்டுவாங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ங்கிற ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். கெட்டோ ஸ்டாச்சுல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா 9 ஐஸ் இருக்கும். அதுல 2 கண்கள் மட்டும் லைட்டா திறக்கும். இன்ஃபேக்ட் இது எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஷுகாக்குவோட அந்த சக்கரா இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜினால. கக்காஷி சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்பாரு. பாக்கி மன்னிப்பு கேட்டு நான் ஹையர் அபிஷியல்ஸை கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்பாரு. டெமாரி என்னாலும் பரவாயில்ல, சீக்கிரமே நாங்க உங்களை ஃபாலோ பண்ணி வருவோம் அப்படின்பா. நீங்க வரும்போது காராவா நாங்க எப்போ காப்பாத்தி வச்சிருப்போம் அப்படின்பா நருட்டோ. 4 பேருமே கிளம்பிடுவாங்க. காம்குரோவோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, நான் மட்டும் இப்ப பிசிக்கலி ஃபிட்டா இருந்தா காராவை நான் காப்பாத்த போறத எவனாலுமே தடுத்திருக்க முடியாது அப்படின்னு திங்க் பண்ணுவான். டீம் காய் சைட் காட்டுவாங்க. டென்டன் பாத்தீங்கன்னா நம்ம கேம்ப்ல இருந்து இப்ப வரைக்குமே ரெஸ்ட் எடுக்கல, ரொம்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பிரேக் எடுக்கலன்னா செத்துரும் அப்படின்பா. உனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னு மாதிரி நெஜி இருந்துட்டு முன்னாடி பாருலி அப்படின்பா. 4 பேருமே ஸ்டாப் ஆவாங்க. பார்த்தா பாக்கும் அந்த இடத்துக்கு வந்திருக்கும். வெயிட் பண்ணு காய் அப்படிங்கும். பாக்கும் அப்படின்ட்டு பாப்பாரு காய். கக்காஷி டீம் அப்புறம் கிரானி சியோ பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா போவாங்க. சக்குரா வந்துட்டு நருட்டோ விட்டு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்பா. அக்காட்சுகி எப்பல இருந்து உன்னை டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு கேட்பா. எனக்கு தெரியாது அப்படின்றவான். நருட்டோவை தேடி அக்காட்சுகி மெம்பர்ஸ் 2 பேர் லீஃப் அப்ரோச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அது நடந்து 3 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆனா இப்பதான் அவங்களோட மூவ்ஸ் அவங்க வைக்கிறாங்க. என்னன்னே தெரியல அப்படின்பாரு கக்காஷி. 3 வருஷம் வெயிட் பண்ணி அடுத்த மூவ் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சக்குரா கேட்பா. மாஸ்டர் ஜிராயா எப்பவுமே நருட்டோ கூட இருந்தனால அவரை ஃபேஸ் பண்ண முடியாதுங்க பயத்துல தான் விட்டுருப்பாங்க அப்படின்பாரு கக்காஷி. கிரானி சியோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் படி வேற ரீசன் இருக்கு அப்படின்பாங்க. என்னன்னு நருட்டோ கேட்பான். ஜின்சுரிக்கியோட உடம்புல இருந்து டெய்ல்டு பீஸ்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ஒன்றும் சாதாரணம் கிடையாது. அதுக்கேத்த ப்ரிப்பரேஷன்ங்கிறது ரொம்பவுமே ஹெவியா இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் இந்த டைம் எடுத்துருக்கலாம் அப்படின்பாங்க. காராக்குள்ள இருக்க ஷுகாக்குவோட சக்குராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. சக்குரா இப்ப நீங்க சொன்ன டெய்ல்டு பீஸ்ட்னா என்னன்னு கேட்பா. சுனாரேவோட ஸ்டூடெண்ட்ங்கிற உனக்கு இது மூலமா தெரியல அப்படின்ட்டு லீஃப்ல 9 டெய்ல்டு ஃபாக்ஸ் ஸ்பிரிட் இருக்குல்ல அப்படின்பாங்க. எல்லாருமே ஷாக் ஆவாங்க. அதை நாங்க டாப் சீக்ரெட்டா வச்சிருக்கோம் அப்படின்பாரு கக்காஷி. ஆச்சரியப்படுறதுல ஒண்ணும் இல்ல,
டெய்ல்டு பீஸ்ட் அப்படிங்கிறது டீமன் ஸ்பிரிட்ஸ். டெய்ல்ஸை வச்சு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாண்ட்ல ஒன் டெய்ல்டு பீஸ்ட் இருந்துச்சு. அந்த ஷுகாக்குவை தான் காராக்குள்ள சீல் பண்ணிருக்கோம். அப்படின்னா இன்னுமே நிறைய டீமன் ஸ்பிரிட்ஸ் இருக்கும்ல அப்படின்னு சக்குரா கேட்பா. ஆமான்பாங்க. இந்த உலகத்துல 9 வகையான டெய்ல்டு பீஸ்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் இருக்கும். சாண்ட்ல இருக்கிறது 1 டெய்ல்டுனா 2 டெய்ல்டு அப்புறம் 3 டெய்ல்டுன்னு 9 டெய்ல்டு ஃபாக்ஸ் ஆஃப் த லீஃப் வரைக்கும் இருக்கு. ஷினோபி வேர்ல்ட்லயே அதிகப்படியான சக்ராஸ் இந்த டெய்ல்டு பீஸ்ட் கிட்ட தான் இருக்கு. இந்த உலகம் முழுக்கும் இந்த டெய்ல்டு பீஸ்டோட பவர்லாம் உலகம் முழுக்க இருக்க ஹிடன் வில்லேஜஸ்லாம் மிலிட்டரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுகளை அடைய போட்டி போட்டுக்கிட்டாங்க. ஆனா அந்த பவரை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மனுஷங்களோட அறிவாற்றலையும் கடந்த விஷயமா இருந்துச்சு. எதுக்காக அக்காட்சுகி இதை தேடி வராங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பவர்ங்கிறது ரொம்பவுமே டேஞ்சரஸ். இப்ப இருக்க நியூ ஏஜ்ல பீஸ்ங்கிற விஷயம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியனால இந்த டெய்ல்டு பீஸ்ட பத்தின விஷயங்கள்லாம் யாருக்கும் தெரியறது இல்ல. இருந்தாலுமே இந்த உலகத்தோட ஒவ்வொரு மூலையிலுமே அது இருக்கு அப்படின்னு சியா சொல்லும் போது நருட்டோட ஃபேஸ்ல ரொம்பவுமே சேடா இருக்கும். டீம் காய் கிட்ட பாத்தீங்கன்னா பாக்குன் கக்காஷி ஆர்டர் கொடுத்திருப்பா இல்லையா 8 நிஞ்சா டாக்ஸ இந்த அக்காட்சுகியோட ஹைட் அவுட் கண்டுபிடிக்க சொல்லி அதையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதிர்ஷ்டவசமா நீங்க தான் அந்த ஹைட் அவுட்டுக்கு பக்கத்தால இருக்கீங்க. லீஃபுக்கும் சாண்டுக்கும் நடுவில் இருக்க லேண்ட் ஆஃப் ரிவர்ல தான் அவங்க ஹைட் அவுட் இருக்கு அப்படிங்கும். பேசுறதுக்கு டைம் இல்ல, நம்ம சீக்கிரம் கிளம்பணும், போற வழியில மிச்ச டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படிங்கும். பாக்கும் டீம் காய் கிளம்பிடும். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஜெட்சு பார்த்துட்டு இருப்பான். காரா உடம்புக்குள்ள இருக்க ஷுகாக்குவோட சக்கராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஜெட்சு நம்மளோட எதிரிகளுக்கு நம்மளோட ஹைட் அவுட் இருக்கு தெரிஞ்சிச்சு நம்மள அப்ரோச் பண்றாங்க அப்படின்பா. எதிரியாண்டு ஷாக்கா வந்த லீடரா ரொம்பவுமே ஸ்கில்ட் அண்ட் டேஞ்சரஸான ஒருத்தன் அப்படின்பா. பேர் மைட் காய் அப்படின்னு ஜெட்சு சொல்லுவோம். அக்காட்சுகியோட லீடர் அது யாருன்னு சொல்லி கேட்பான். இட்டாச்சி லீஃப் வில்லேஜோட ஜோனின் மாஸ்டர் ஆஃப் தாய் ஜுட்சு அப்படின்பா. ஓ அந்த ஃப்ரீக் பீஸ்டா அப்படின்ட்டு ஈசமே கேட்பான். அக்காட்சுகியோட மெம்பர்ல இருக்க இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்பா. எனக்கு அவனுக்கு தீக்க வேண்டிய ஒரு பகை இருக்கு அப்படின்பா. கீசமே நான் போறேன் போது அக்காட்சுகியோட லீடர் உங்ககிட்ட தான் சக்கரா லெவன்ஜ் ஜாஸ்தி ஆயிருக்கு, ஆனா நீயே கிளம்பிடு அப்படின்பா. சந்தோஷப்படுவான். இந்த பாயிண்ட்ல உன்னோட 30% சக்கராவை நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவான். கீசமே கேட்டு நான் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சிரிச்சுட்டு இதுக்கு முன்னாடி காய்க்கு தடி வாங்கியிருப்பான் இல்லையா அதை திங்க் பண்ணி பார்ப்பான். காய் பாத்தீங்கன்னா கக்காஷியை காப்பாத்துறதுக்கு குறுக்கால சிவியர் லீஃப் அடிக்க நடிச்சிருப்பாரு. யார் ராணின்னு கேட்கும் போது லீஃபோட நோபல் ப்ளூ பீஸ்ட் அப்படின்னு இருப்பாரு பைட் காய் அப்படின்னு. ஆக்சுவலா அது ஒரு செம்ம சீன். பாக்கும் டீம் காயை கூட்டிட்டு போகும்போது அதுக்கு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் இருக்கும். காய் என்னன்னு கேட்கும் போது நம்ம யாரும் அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கும். எல்லாருமே பயங்கர ஷாக்கா இருப்பாங்க. நெஜி பாத்தீங்கன்னா அவனோட பியாக்குகான யூஸ் பண்ணி பார்த்துட்டு பின்னாடி இந்த அட்டாக் நடக்குது அப்படின்பா. இந்த இடத்துல எட் ஸ்டைல் அண்டர் கிரவுண்ட் ஷாக் ஜுட்சுங்கிற ஜுட்சுவை கீசமே பண்ணிருப்பான். இந்த ஜுட்சுவோட இம்பாக்ட்ங்கிறதே ரொம்பவே வேற லெவல்ல இருக்கும். எல்லாருமே டாச் பண்ணி இருந்திருப்பாங்க. கீசமே பார்த்த உடனே மைட் காய்ந்துட்டு இவன் அப்படிங்கும் போது உங்களுக்கு இவனை தெரியுமா காய் சென்சே அப்படின்னு கேட்பான். லீ யாரோ நீ அப்படின்னு கேட்பாரு காய் சென்சே. இதை பார்த்த 10 லுக்ல செம ஃபன்னா இருக்கும். இதுக்கப்புறமா டீம் கக்காஷி வர சைட் காட்டுவாங்க. இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஜெட்சு இவங்க வர விஷயத்த நோட் பண்ணிடுவான். திரும்ப நிறைய கெஸ்ட் வராங்க அப்படின்பா. இதை கேட்ட உடனேயுமே டேடராஜிட்ட இந்த தடவை எதுக்கு இத்தனை பிரச்சனை வருது அப்படின்னு கேட்பான் அக்காட்சுகியோட லீடர். இந்த ஜின்சுரிக்கு நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்பா. சசோரி இதை மட்டும் நீ லைட்டா எடுக்காம இருந்ததுன்னா அது பிரச்சனையே இல்ல, ஒளிஞ்சிருந்து தாக்குறதானடா பிளானே, அதை சொதப்பி வெஸ்டில அப்படின்பா. உன் ட்ராப்பை விட ஒன்னும் பெரிய சத்தம்லாம் நம்ம போடல அப்படின்பா டேடரா. நமக்குள்ள அடிச்சுக்காதீங்க, முதல்ல இந்த ஜுட்சுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்பா அந்த லீடர். இன்னொரு மெம்பர் தேவைப்படுது அப்படிங்கும் போது நான் போறேன் அப்படின்பா. இந்த இடத்துல லீவ் ஷினோபி போட்டுன்னு சொல்லி இது டிசைட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி இட்டாச்சியை தாட்டி விட்டுருவாங்க. இட்டாச்சி டீம் கக்காஷி முன்னாடி அப்பியர் ஆவான். இவன் யாரு அப்படின்னு சக்குரா கேட்கவும் பிரச்சனை அப்படின்பாரு கக்காஷி. கிரானிச்சியும் அந்த கண்கள் அப்படின்ட்டு ஷாக் ஆவாங்க. நருட்டோ எனக்கு தெரியும் நீ யாருன்னு அப்படின்னு கத்துவான். நெஜி பியாக்குகான யூஸ் பண்ணி பார்ப்பான். கீசமையை பார்த்துட்டு நருட்டோவுக்கு அடுத்தபடியா அதிக அமௌண்ட் ஆஃப் சக்கரா ஒரு பர்சன்குள்ள இருக்குன்னா அது இவனுக்கு தான் அப்படின்பா. அந்த அளவுக்கு அப்படின்ட்டு லீ ஷாக் ஆவான். என்ன உண்மையாலுமே ஞாபகத்துல இல்லையா அப்படின்னு கீசமே கேட்கவும் நீ அவனா அப்படின்பாரு காய். ஒரு வழியே ஞாபகத்துக்கு வந்துருச்சா அப்படிங்கும் போது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோமா என்ன அப்படின்பாரு காய். உன்ன ஒரு ஃப்ரீக்காவும் பேஸ் லெவல்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. உன்னோட இன்டெலிஜென்ஸும் அதே அளவுக்கு இருக்குன்னு நினைச்சேன். சீக்கிரமாவே உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்பா. நருட்டோ சைட் சீன் ஜம்ப் ஆகும். நீ இட்டாச்சி உச்சிஹா தானே அப்படின்பா நருட்டோ. இட்டாச்சியை பார்த்துட்டு சக்குரா இவன் தான் இட்டாச்சி உச்சிஹாவா அப்படின்ட்டு பயங்கர கடுப்புல பாப்பா.